ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேமியா புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சேமியா யூஸ் பண்ணி பண்ண போகிற ஒரு புட்டிங் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறேன். அதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 1 கப் சேமியாவை நம்ம பொடிச்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு கையால் பொடிச்சு எடுத்தால் போதும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கீ மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த டெசர்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது லஞ்ச் சாப்பிட்டாங்க அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறம் டெசர்ட்டாட்டு இந்த புட்டிங் பண்ணி கொடுங்க, ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போ அந்த கீயில் வந்து நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற சேமியா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க சேமியாவை கீலையே. சேமியா இப்போ கீயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படி, ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சேமியாவோட. இப்போ சுகர் சேமியாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 3/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். இப்போ மீதி இருக்கிற பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சேமியாவில் உள்ள வாட்டரெல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட மஃபின் ட்ரே இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேமியா மிக்சரை நம்ம இந்த கப் கேக் லைனர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியா மிக்சரை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி கப் ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டி தர்றது மாதிரியே ரெடி பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கப் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கப் கேக்கு லைனர்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சேமியாவை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் உள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இப்போ மில்க் புட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவரில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஸ்மூத் பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் நான் வந்து 1 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துருக்கிறேன். மில்க் கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மில்க் அண்ட் சுகர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் மில்கோட ஆட் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஒரு கையால் ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா லம்ஸாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ திக்காக ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவு திக்கானா போதும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ½ அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா ஃப்ரீசர்லேருந்து நான் வந்து நம்மளோட சேமியா கப்ஸை எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் டீமோல்ட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கப்ஸாக டீமோல்ட் பண்ணி வைங்க. இப்போ எல்லா கப்ஸும் டீமோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் புட்டிங்கை ஒவ்வொரு சேமியா பவுல்லையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபில் ஆகிறதுக்கு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மாதிரி எல்லா சேமியா கப்ஸ்லேயும் மில்க் புட்டிங் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக சோப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணுறேன். எல்லா புட்டிங் மேலேயும் சோப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான எம்மியான சேமியா மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. எல்லோரும் கண்டிப்பாக இந்த சேமியா மில்க் புட்டிங் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.